ஹாய், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்மளுக்கு எல்லோரும் ரொம்ப பிடிச்ச ஒரு புளி சாதம். அந்த புளி சாதத்தை நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் புளி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 பேருக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க போதும். கொத்தமல்லி 2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், மிளகு ஒரு அரை ஸ்பூன், வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு வெறும் வானல் வச்சு ஃபஸ்ட்டு வெள்ளை உளுந்து, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வெறும் வானலில் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நம்ம எண்ணெய் போடாமல் வறுத்து எடுத்துக்கணும். அது கூடவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகு, சீரகம், வெந்தயம், கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்து வெறும் வானலில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கெலாம் போனோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதே புளி சாதம் தான். அதே அளவுக்கு மணத்தோடையும் அதே சுவையோடவும் இந்த புளியோதரையை நம்மளே வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா சாப்பாட்டில் போட்டு அது கிளறி நம்ம சாப்பிடும்போது அது இன்னும் ஒரு மாதிரியான டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக இருந்துச்சுன்னா வெந்தயம்லாம் போடுறதுக்கு அதுக்கும் சாதம் ஒரு மாதிரி கொழுன்னு ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொரகொரப்பு இருக்கட்டும். ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. புளி சாதம் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் நம்ம வீட்டிலே ஆடின எண்ணெய், அதனால் கொஞ்சம் தாராளமாகவே போட்டிருக்கோம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க, வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க, கடலப்பருப்பு இது எல்லாமே நம்ம முன்னாடி ஒரு அளவு சொன்னோம் இல்லையா, அதில் பாதி எடுத்து வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. மீதி பாதியை இதில் போட்டு தாளிச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 போட்டு தாளிச்சுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, நம்ம நல்லா புதுசான கருவேப்பிலைனா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெயில் போட்டு முக்கியமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடிக்க விடுங்க. அது இன்னும் நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். பெருங்காயம் கண்டிப்பாக போடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். தேவையான அளவுக்கு பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு எண்ணெயிலே இது எல்லாத்தையுமே பொரிச்சுக்கோங்க. மஞ்சத்தூளை தனியாக நீங்கள் கொதிக்கும் போது போடுறத விட இந்த மாதிரி எண்ணெயில் போட்டிங்கன்னா ஸ்மெல் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அது நல்லா எல்லாம் செவந்து வந்ததுடனே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி தண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருக்கு ஒரு வேளைக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு நல்லா கொதித்து சுண்டுறதுக்கப்புறமா நீங்கள் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு குழம்பு எடுத்து போட்டுட்டு மீதி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவையான அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கண்டிப்பாக நல்லா கொதித்து சுண்டட்டும். இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பவுட்ரு அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த பேஸ்ட் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ரொம்ப கெட்டியாக கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது பண்ணாதீங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இந்த பவுட்ரு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் வாசனை நல்லா வேணும் அப்படின்னா எண்ணெயை மறுபடியும் சூடு பண்ணி இன்னொரு கரண்டி கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது இன்னும் நம்ம சாதம் கிளறும் போது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த பதத்துக்கு இந்த குழம்பு நல்லா சுண்டி வந்து எண்ணெய் தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும். இந்த மாதிரியான ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு எடுத்துக்கோங்க. சாதத்தை வடித்து ஆற வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த குழம்பு போட்டு நல்லா சாதத்தை கிளறிக்கோங்க. சாதத்து கூட வேர்க்கடலை நல்லா வறுத்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து சாதம் கிளறும் போது சேர்த்து கிளறுங்க. அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாப்பாட்டை கண்டிப்பாக எல்லோரும் சனிக்கிழமை சாமிக்கு தழுவல் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சாப்பாடு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வேறு டிஷ்லாம் நிறைய போடுவோம். அது எல்லாம் உங்களுக்கு உடனே வரணுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வறுவல் இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அதையும் எல்லாத்தையும் இது கூட சேர்த்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ கைஸ்.